நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். புது நினைவுகள் எழுகின்றன. எருசலேம் ஆலயம் நுழைந்தவுடன் இயேசுவும் அங்கே மொழிந்தாரே. எருசலேம் ஆலயம் நுழைந்தவுடன் இயேசுவும் அங்கே மொழிந்தாரே. என் வீடு இது என் ஜெப வீடு, வன்கல்வர் குகையாய் மாற்றாதே. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் புனித எருசலேம் பட்டணத்து சிரில் என்றவருடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இவர் 315ஆம் ஆண்டு எருசலேமில் பிறந்திருக்கின்றார். நல்ல குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். குடும்பத்திலேயே பக்தியை இழந்த சிறந்த பிள்ளையாக இருந்தவர். மறைக்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பள்ளியை வைத்து நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த காலத்தில். அதில் படித்து அதன் பின்னர் துறவிகளுடைய குழு என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் குடும்பமாக துறவிகள் வாழ்வது கிடையாது. அந்த காலகட்டத்தில் தனி மனிதர்களாக குடும்பத்தில் இருப்பார்கள். அங்கிருந்து வந்து அவர்கள் அவ்வப்போது ஒன்று கூடுவார்கள். அப்படிப்பட்ட துறவிகளுடைய குழுவிலே அங்கத்தினராக இருந்தார். பயிற்சி பெற்ற பின்னர் குருவானார். எருசலேம் பட்டணத்தில் ஆயர் மரித்த பின் இவரை ஆயராக உயர்த்தினார்கள். அவருடைய வாழ்நாள் திருச்சபையினுடைய போதனையை கட்டி காப்பது, குறிப்பாக ஏரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தப்பர், இயேசு கிறிஸ்து கடவுள் அல்ல, மனிதனும் அல்ல, கடவுளும் மனிதனுமாக இருக்கின்றவர் என்ற ஒரு தப்பான கருத்தை போதித்தார்கள். அதை எதிர்த்து நின்றார். அதன் காரணமாக ஒன்று சேர்ந்து இவரை நாடு கடத்தினார்கள். பின்னர் 431ஆம் ஆண்டு கான்ஸ்டன்டைன் என்ற பேரரசன் ஒரு புது சங்கத்தை கூட்டி அதில் இந்த தப்பரை தடுத்து நிறுத்தி ஏரியன்ஸுக்கு விரோதமாக இருந்த ஆயர்களை வெளியேற்றினார். பின்னர் சிரில் ஆயராக எருசலேம் பட்டணத்தில் நியமிக்கப்பட்டார். 381ஆவது ஆண்டு காலமானார். இவருடைய வாழ்நாள் முழுவதும் திருச்சபையை கட்டி காப்பது தான் அவர் சிறந்த பணியாக இருந்தது.
சகோதர சகோதரிகளை தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாயரான புனித சிறில் வழியாக மீட்பின் மறையுண்மைகளை மிக ஆழமாக உணர்ந்து கொள்ள உமது திரு அவையை வியத்தகு முறையில் அழைத்து சென்றீரே. இப்புனிதரின் பரிந்துரையால் திருமகனை அறிந்து நாங்கள் வாழ்வில் நிறைவை பெற்றுக்கொள்ள அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 10 மற்றும் 16 முதல் 20 முடிய. எருசலேமே, உன்னை ஆளுகிறவர்களும் உன் மக்களும் சோதோம் குமாராவை போன்றவர்களாய் இருக்கின்றனர். நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள், அவர்தம் கட்டளைக்கு செவிசாயுங்கள். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன் நின்று அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டு ஒழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்களுக்காக வழக்காடுங்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். மனமுவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளத்தெழுந்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள். ஏனெனில் ஆண்டவர்தாமே இதை கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 50, 8-9, 16-17 மற்றும் 21-23 முடிய உள்ள இறைவார்த்தைகள். தம் வழியை செம்மையாக்குவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர்.
தம் வழியை செம்மையாக்குவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்பொழுதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. பல்லவி. தம் வழியை செம்மையாக்குவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறைகளை வெறுக்கிறீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். பல்லவி. தம் வழியை செம்மையாக்குவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். இவற்றையெல்லாம் நீங்கள் செய்தோம், நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவன் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். பல்லவி. தம் வழியை செம்மையாக்குவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மையாக்குவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமாத்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைப்பிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல் நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுவார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்தற்குரிய சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்கக்கூட முன்வரமாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டங்களை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதலிடத்தையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகிறார்கள். சந்தை வெளியில் மக்கள் தங்களை வணக்கம் செலுத்துவதை
செலுத்துவதையும் ராபி என அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். இம்மண்ணுலகில் உங்கள் எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நற்செய்தியிலே ஆண்டவர் கூறுவதை பாருங்கள். பரிசேயர் சதுசேயர் சட்ட வல்லுனர் போதிக்கின்ற அதிகாரத்தை உடையவர்கள். மோய்சினுடைய அதிகாரம் அவர்கள் கையில் இருந்தது. ஆனால் அவர்கள் போதித்தார்கள், கடைபிடிக்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, இந்த வசனம் இன்றும் திருச்சபையில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கு சொல்லப்படுகின்றன. போதிக்கின்றவர்கள் கடைபிடிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு இன்றும் உண்டு. ஆனால் கடவுளிடம் திரும்பி வாருங்கள் என்று இறைவன் அழைக்கின்றார். எந்த குற்றமாக இருந்தாலும் மன்னித்து விடுகிறேன் என்ற வாக்குறுதி கொடுக்கின்றார். எந்த சிகப்பு நிற குற்றமாக இரத்தக்கரையாக இருந்தாலும் சுத்தமாக்குவேன் என்ற வாக்குறுதியை கொடுக்கின்றார். இறைவன் நடத்துகின்றவர் மக்களை, ஆனால் மக்களோடு வாழுகின்றவர் இறைவன். இதைத்தான் திருச்சபையிலே கடவுள் எதிர்பார்க்கின்றார். போதிப்பது மட்டுமல்ல, வாழ்வது, மக்களோடு வாழ்வது, போதித்ததை வாழ்ந்து காட்டுவது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் சொல்கின்ற வசனங்கள், யாரையும் ராபி என்று அழைக்க வேண்டாம். யூதருடைய முறைப்படி ராபி என்றால் நன்றாக படித்து அறிந்தவர், வேதாகமத்தை அறிந்தவர், வேதாகமத்தை எடுத்து சொல்லக்கூடிய திறமை வாய்ந்தவர், அவரை ராபி என்பார்கள். ஆனால் ஆண்டவர் யாரையும் ராபி என வேண்டாம். அதனுடைய பொருள் என்னவென்றால், உண்மையான தலைவர் கடவுள். அவர்தான் எல்லாருக்கும் தலைவராக இருக்க முடியுமே தவிர சாதாரண மனிதர் அல்ல. எவ்வளவு தான் கற்றறிந்தவர்களாக இருந்தாலும் கடவுளுடைய அருள் இல்லாமல் யாருமே தலைவராக இருக்க முடியாது. யாரையும் ஆசிரியர்கள் என்றால் சொல்ல வேண்டாம் என்கிறார். ஆசிரியர்கள் என்றால் போதிக்கின்றவர்கள். நம்முடைய ஆசிரியர்கள் யாராக இருந்தாலும் புத்தகத்திலிருந்து படித்ததை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு கொடுக்கின்ற இந்த அறிவானது புத்தகத்திலிருந்தோ மற்ற இடத்திலிருந்து இருந்தோ வருவது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? கடவுளுடைய ஞானத்தை அறிந்தவர்கள், கடவுளுடைய ஞானத்தை மக்களுக்கு போதிக்கின்றவர்கள், அவர்கள்தான் ஆசிரியர்கள். யாரையும் தந்தை என அழைக்க வேண்டாம் என்று சொல்லுகின்றார். தந்தை என்றால் குடும்பத்திலே பிள்ளைகளை ஈண்டெடுக்கின்றவர் தந்தை, பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கின்றவர் தந்தை, பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கின்றவர் தந்தை. ஆனால் இங்கே உயிர் கொடுப்பது கடவுள், உயிரை வளர்த்து கொண்டு வருவது கடவுள். தந்தை என்று சொல்லக்கூடிய வழியாக இறைவன் எல்லாவற்றையும் மக்களுக்கு கொடுக்கின்றார். ஆகவே உண்மையாகவே உயிர் கொடுத்து வாழ வைக்கின்றவர் கடவுள் என்பதை உணர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்முடைய தந்தையாக இருக்கின்றார், தலைவராக இருக்கின்றார். அவரே நமக்கு தன்னையே கொடுத்து வாழ வைக்கின்றார். இறைவனோடு என்றும் வாழ இந்த பலிப்பூசலை மன்றாடுவோம். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவரே.
ஒளியான வாழ்வு இருளானதாலே திரியாக எமை ஏற்றி வைத்தோம். அருளான வாழ்வு இருளானதாலே திரியாக எமை ஏற்றி வைத்தோம். திரியாக கருகி மெழுகாக உருகி திரியாக கருகி மெழுகாக உருகி பலியாக வைத்தோம் ஆண்டவரே. புது ஒளியாக மாற்றும் தூயவரே. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே. பலியோடு சேர்ப்பாய் தூயவரே. பொன்னான வாழ்வை புலமேட்டு வைத்தோம் பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புலமேட்டு வைத்தோம் பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வு எதிரானதானே புதிரான வாழ்வு எதிரானதானே ஒளிவாக செய்வாய் ஆண்டவரே. உம் அருளோடு அணைப்பாய் மாமரனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக உமது தூய்மைப்படுத்தும் பணியை எங்களில் செயல்படுத்த நீர் திருவுளமானி. இது எங்களை உலக தவறுகளில் இருந்து விடுவித்து விண்ணக கொடைகளால் இட்டுச் செல்ல அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மீறிய பற்றுதல்களில் விடுதலை பெற்று நிலை அற்றவர்களில் மனத்தை ஈடுபடுத்தாது நிலையானவற்றின் மேலும் மேலும் மனத்தை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர், வான தூதரோர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழேற்றி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து
நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதோறும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்னை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர், இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற எருசலேம் பட்டணத்து சிறில் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றும் வாரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, நீர் தீமையில் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பற்றுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துவர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலம் பெறும். எங்கள் அன்பு தேவன் என்னில் வந்து சேர்ந்து உறவாடும் நேரம் இது. திருவிருந்து தினம் வரவே வாழும் தெய்வமே, தினம் வாழும் தெய்வமே, என்னில் என்றும் வாழும் தெய்வமே, என்னில் அருள் வருக, நிறை அருள் தருக, உந்தன் அன்பு என்னில் என்றும் வாழவே. நிதம் நிதமாய் புது விதமாய் தினம் தினம் மலர்ந்திட வரம் தருவாய். நிதம் நிதமாய் புது விதமாய் தினம் தினம் மலர்ந்திட வரம் தருவாய். என்ற அன்பு தேவன் என்னில் வந்து சேர்ந்து உறவாடும் நேரம் இது. திருவிருந்து தினம் வரவே வாழும் தெய்வமே, தினம் வாழும் தெய்வமே. செங்கடலின் நீரை பாதையாக, பாதையிலே ஜீவனுக்கு உணவாக, எரியும் வெயிலிலே நிழலாக, சத்திய தேவனை வழியாக. செங்கடலின் நீரை பாதையாக, பாதையிலே ஜீவனுக்கு உணவாக, எரியும் வெயிலிலே நிழலாக, சத்திய தேவனை வழியாக. பகலின் மீது கூடாக, எரியும் புதரில் ஒளியாக, இஸ்ராயேல் என்றும் உயிர் வாழவே நீ
நிரந்தரமாக நீர் வந்தீர் என்னில் நிரந்தரமாக நீர் வந்தீர் எந்த அன்பு தேவன் என்னில் வந்து சேர்ந்து உறவாடும் நேரம் இது திருவிருந்து தினம் வரவே வாழும் தெய்வமே தினம் வாழும் தெய்வமே என்னில் என்றும் வாழும் தெய்வமே என்னில் அருள் வருக நிறை அருள் தருக உந்தன் அன்பு என்னில் என்றும் வாழவே நிதம் நிதமாய் பொது விதமாய் தினம் தினம் மலர்ந்திட வரம் தருவார் நிதம் நிதமாய் பொது விதமாய் தினம் தினம் மலர்ந்திட வரம் தருவார் கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும் திருவிழா தீர்க்கமே என்னை தோய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொருது சத்ருவிடம் நின்றை காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரகதியில் நீதம் உம்மை வாழவே வருக என்ற அன்போடு என்னை ஏவிடும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித உணவு தரும் புத்துணர்வு எங்களுக்கு பகிர்ந்துள்ள நடத்தையில் முன்னேற்றத்தை தருள உம்மை வேண்டுகின்றோம். அது ஒப்புரவுக்கான உமது இடைவிடா உதவியையும் எங்களுக்கு அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளோரின் வேண்டல்களுக்கு செவிசாய்த்து அவர்களுடைய ஆன்மாக்களின் சோர்வுகளை நீக்கியருளும். அதனால் அவர்கள் உமது மன்னிப்பை பெற்று என்றும் உமது ஆசியில் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. புனித அந்தோணியாருக்கு நவநாள் ஜெபம். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது ஆலயத்தில் வந்து கூடியுள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி
எம் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்று தாரும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்களுக்கு நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கர்த்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்கின்ற உத்தமிக்க உத்தமரே அந்தோணியா, உத்தமிக்க உத்தமரே அந்தோணியா, மண்ணில் அற்ப சுகம் பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நல்லவரே நல்லவரே அந்தோணியா, அந்தோணியா, அந்தோணியா. காணாமல் போன பொருளை காணும்படி செய்து அதை கண்டெடுக்க செய்ய வல்ல அந்தோணியா, கண்டெடுக்க செய்ய வல்ல அந்தோணியா. காணாமல் போன பொருளை காணும்படி செய்து அதை கண்டெடுக்க செய்ய வல்ல அந்தோணியா, கண்டெடுக்க செய்ய வல்ல அந்தோணியா. புண்ணியம் பல புரிந்து மண்ணில் என்றும் நிலைத்திட எண்ணில் நிறைவிட்டவரே அந்தோணியா, அந்தோணியா, அந்தோணியா. கர்த்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்கின்ற உத்தமிக்க உத்தமரே அந்தோணியா, உத்தமிக்க உத்தமரே அந்தோணியா. மண்ணில் அற்ப சுகம் பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நற்றவரே நல்லவரே அந்தோணியா, அந்தோணியா, அந்தோணியா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.